அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 9வது அதிகாரம் முதல் 17 வசனங்களை மாத்திரம் நாம் கற்றுக்கொள்வோம். வானவில் இது ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் என்கிறதை இந்த பகுதியிலே வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதாவது இன்றைக்கு இந்த உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய சகல தேசங்களிலும் வாழுகிற எல்லா மக்களும் நோவாவினுடைய சந்ததியராக காணப்படுகிறார்கள். நோவாவுக்கு முன்பாக இருந்த எல்லா ஜனங்களும் இந்த பூமி அழிக்கப்படும் பொழுது ஜலப்பிரளயத்தினால் அவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்ததியரும் நோவாவின் சந்ததியராக இருக்கிறார்கள். அவர்களோடு கூட இங்கே ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும், பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நடமாடுகிற ஜீவ சந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் மாம்சம் உண்ணக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே அனுமதிக்கிறதை பார்க்கிறோம். புலால் என்று சொல்லுகிறோமே, அந்த நாம் மாம்சத்தை சாப்பிடலாம் என்கிற ஒரு உரிமையை கொடுக்கிறார். ஆதாமுக்கு அங்கே அந்த உரிமை கொடுக்கப்படவில்லை. மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது இரத்தத்தை சேர்த்து இல்லைன்னா இரத்தத்தை வரட்டி சாப்பிட்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த இரத்தத்தை நீங்கள் புசிக்க வேண்டாம். இது புதிய ஏற்பாட்டிலையும் இந்த காரியங்கள் திரும்பவும் அது நினைவுபடுத்தப்படுகின்றன. ஏன் இந்த உயிரோடு இந்த இரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, உங்களுக்கு உயிராக இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். இன்றைக்கி நம்முடைய உயிர் இரத்தத்தில் தான் இருக்குது. ஆகவே அந்த காரியத்தை நீங்கள் அந்த அந்த இரத்தத்துக்காக நான் பழி வாங்குவேன். சகல ஜீவ சந்துகளிலும் மனுஷரிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷர்களுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் நான் பழி வாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியினால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கிடவுது. இதுவும் ஆதாமுக்கு கொடுக்கப்படலை. இப்போது ஆண்டவர் இந்த தண்டனை, அதாவது ஒரு மனுஷனை கொன்னா அவனுக்கு கொண்டவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் என்கிற ஒரு காரியத்தை இங்கே அனுமதிக்கிறதை பார்க்கிறோம். அதை தான் புதிய ஏற்பாட்டில் அவன் பட்டயத்தை விருதாவாக பிடிச்சிருக்கலை அப்படின்னு சொல்லி ஆளுகிறவர்களுக்கு அந்த பட்டயம் கையளிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். மனிதனிடத்தில் இந்த உரிமையை ஆண்டவர் கொடுக்கிறார். எவனுடைய அந்த இரத்தம் சிந்துகிறானோ அந்த சிந்துகிறவனை அவர்கள் கொலை செய்யலாம் என்கிற காரியம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனை நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களுடைய பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துகள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துகள் பரியந்தமும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறார். அதாவது எல்லாவற்றையும் நான் அழிச்சிட்டேன். சகல நாட்டு மிருகம் காட்டு மிருகம் எல்லாத்தையும் ஜலப்பிரளயத்தினால் நான் சங்கரித்து விட்டேன். இனிமேல் இப்படி நான் முழுவசையும் நான் இந்த ஜலப்பிரளயத்தினால் இந்த உலகம் முழுவதையும் நான் ஒரே நேரத்தில் நான் அழிக்க போகிறதில்லை. அதனால் ஒரு நித்திய ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மழை பெய்யும் போதெல்லாம் மேகத்தை எட்டி பார்த்தோன்னா அங்கே ஒரு அருமையாக விப்ஜியார்னு சொல்கிறோமே, அத்தனை வண்ண கலர்களில் ஒரு வானவில் தோன்றுகிறதை பார்க்கிறோம். அதற்கு ஆராய்ச்சியாளர்களை வியந்து பார்க்கிற அளவிற்கு அந்த வானவில் தோன்றுகிறது. இதற்கு அடையாளம் என்ன? இனி நான் ஒருபோதும் பூமியை இப்படி ஜலப்பிரளயத்தினால் ஒரே நேரத்தில் நான் சங்கரிக்க போவதில்லை என்று மனிதனோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கை ஆண்டவன் நினைவு கூறுகிறார். அது வரும்போது அந்த வில் தோன்றுகிற போது நான் நினைவு கூறும்படி அதை நான் நோக்கி பார்ப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே பெரிய மழை பெஞ்சிட்டு நம்ம அப்படியே மேகத்தை எட்டி பார்க்கும்பொழுது அந்த வானவில் அன்றைக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் அந்த காரியங்களை நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். இந்த வேதத்தில் நம்ம இந்த வசனத்தில் நோவாவோடு கூட அவனுடைய சந்ததியோடு கூட சகல இந்த பூமியில் வாழக்கூடிய ஜீவ ஜந்துகளோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். இன்றைக்கு மனிதனோடு கூட உடன்படிக்கை பண்ண முடியும். ஆனால்
ஜீவ ஜந்துகளோடு கூட ஒரு வாக்குறுதியான ஒரு உடன்படிக்கை. நான் இப்படிலாம் என்னமோ அழிக்க மாட்டேப்பான்னு ஒரு வாக்குறுதியோடு கூட ஒரு உடன்படிக்கையை இங்கே ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். உடன்படிக்கைகள் வேதாகமத்தில் முக்கியமான ஒரு இடத்தை பெறுகின்றன. தேவ சாயலுள்ளில் உள்ள மனிதனோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்கிறார். மற்ற சிருஷ்டிகளுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. அவங்களை இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவைகளுக்கு ஒரு வாக்குறுதியாக ஆண்டவர் கொடுக்கிறார். நித்திய தேவன் மனிதனுக்காக நித்திய உடன்படிக்கை செய்ததை நம்ம எபிரேயர் 13வது அதிகாரம் 20வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அதாவது இன்றைக்கு நம்ம ஒரு சில உடன்படிக்கைகள் 9 வகையான உடன்படிக்கைகள் வேதத்தில் இருக்கிறத நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதாவது இந்த உடன்படிக்கை செய்கிறதற்கு தேவனும் மனிதனும் உடன்படிக்கை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான பலிகள் தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் சங்கீதம் 50வது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அதாவது பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆகவே தேவனும் மனிதனும் உடன்படிக்கை பண்ணுகிறதற்கு பலிகள் தேவைப்படுகின்றன என்பதை நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கைக்கு எபிரேய மொழியில் பரித் என்ற சொல்லை அங்கே பயன்படுத்துகின்றனர். பரித் என்றால் பிளத்தல் என்பது பொருள். விலங்கை பிளந்துதான் அங்கே உடன்படிக்கை செய்ய முடியும். இதை ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை செய்யும் போது அதை ஆதியாகமம் 15வது அதிகாரம் 9-10 பார்க்கிறோம். 2ஆக பிளந்து அதனுடைய நடுவிலே இங்கே உடன்படிக்கை செய்கிறவர்கள் கடந்து செல்ல வேண்டும். அதே போல் அந்த உடன்படிக்கையை மீறுகிறவர்கள் 2ஆக அது அவர்களுடைய சரீரங்கள் பிளக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு எச்சரிப்பு கொடுக்கும் வண்ணமாக இந்த காரியங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்த போது ஆண்டவர் ஆபிரகாமை அந்த சந்துங்களின் வழியாக அந்த 2 பிளவுகளின் வழியாக நடக்க வைக்கல. அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணிட்டு ஆண்டவர் தான் அங்கே நடந்து போனதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் என்றென்றைக்கும் தான் பண்ணின உடன்படிக்கையில் அவர் கொடுத்த வாக்குறுதியில் ஒரு நாளும் அவர் மாறப்போகிறதில்ல. மனுஷன் மாறிடுவான். அதனால் ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணிட்டு அங்கே ஆண்டவர் மாத்திரம் கடந்து போனதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் உடன்படிக்கைக்கு உரியவர்கள் என்றும் பிறர் உடன்படிக்கைக்கு அந்நியர்கள் என்றும் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. ஆனால் மோசையின் வழியாக ஆண்டவர் ஆண்டவர் மோசையோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். இப்போ ஒரு 9 வகையான உடன்படிக்கைகள் வேதத்தில் இருக்கிறத நம்ம கொஞ்சம் வேகமாக பார்த்து இந்த பகுதியை நம்ம முடிக்கலாம். ஆண்டவர் நித்திய உடன்படிக்கையை ஃபஸ்ட்டு ஏற்படுத்தினார். யார் அப்படின்னா பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுமே ஒரு உடன்படிக்கையை அவங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க. எபிரேயர் 10வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோன்னா 10வது அதிகாரத்தில் 5-7 வரையிலும் பார்க்கும் பொழுது இயேசு சொல்கிற மாதிரி இங்கே எபிரேயாக்கியோன் எழுதுகிறார். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் என்று இங்கே எபிரேயாக்கியோன் இயேசு கிறிஸ்துவினுடைய அறிக்கையாக இங்கே எழுதுகிறார். அதை நிறைவேற்றினதை அந்த 13வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிற போது நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி பண்ணின சமாதானத்தின் தேவன். அதாவது நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல நித்திய உடன்படிக்கை பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் செய்ததை இங்கே எபிரேயாக்கியோன் எடுத்து எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து நம்ம ஏதேனில் ஆண்டவர் முதல்ல ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? ஆதியாகமத்தில் 1வது அதிகாரம் 28 30 வரையில் நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவர் அங்கே அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல்
நடமாறுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று என்று சொல்லிட்டு இங்கே இப்போ அவர்களுக்கு நிறைய உரிமைகளை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அது எப்போ வாபஸ் பண்ணப்படும்னு சொல்லி ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17 சொல்கிறார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இது ஏதேனில் ஆண்டவர் ஏற்படுத்தின உடன்படிக்கையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் ஆதாமுடன் ஆண்டவர் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14-19 வரை அவர்கள் பாவம் செய்தபோது அங்கே உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். இங்கே ஆண்டவர் மனிதனோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். சர்ப்பத்தை சபித்து அது இன்றைக்கு வயிற்றினால் ஊர்ந்து மண்ணை தின்கிற நிலைமைக்கு அது ஆகிவிட்டது. இவன் பிள்ளை பெறும்பொழுது வேதனையோடு பிள்ளை பெறுகிற சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆதாம் அதிகமாக தன்னுடைய வேர்வையை நிலத்தில் சிந்தி தான் அவன் உழைக்க வேண்டிய சூழ்நிலை. பூமியானது முள்ளையும் குறுக்கையும் விளைவிக்கக்கூடிய ஒரு நிலைமை. மனிதனுக்கு ஒரு நித்திய மரணம், அது மனிதனுக்கு ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால அவன் மண்ணுக்கு திரும்பக்கூடிய ஒரு காரியமானது. ஆதாமுடன் செய்த உடன்படிக்கை, நோவாவோடு செய்த உடன்படிக்கை இங்கே பார்க்கிறோம். ஜலப்பிரளயத்துக்கு பின்பாக நோவாவோடு செய்த உடன்படிக்கையை நம்ம இங்கே பார்க்கிறோம். வானவில் தோன்றும், அந்த வானவில் தோன்றும் போது நான் இனிமே பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளையும் மனிதனையும் ஒரே நேரத்தில் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கையை நம்ம ஆதியாகமும் 12:1-3 வரையிலும் பார்க்கிறோம். மோசையின் வழியாகவும் ஆண்டவர் இஸ்ரவேலர்களோடு உடன்படிக்கை செய்ததையும் பார்க்கிறோம். அதனை யாத்ராகமும் 20வது அதிகாரம் 1-31 வரையிலும் 18வது அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கிறோம். அதே போல் பாலஸ்தீன உடன்படிக்கை, மோசையின் உடன்படிக்கையின் தொடர்ச்சியான பாலஸ்தீன உடன்படிக்கை, இது கானானின் உரிமையை வைத்திருக்கிறதனுடைய தொடர்புடையதாக உபாகமம் 30வது அதிகாரம் 1-10 வரையிலும் பார்க்கிறோம். தாவீதோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். தாவீதினுடைய சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து நான் வருவேன் என்கிற அந்த ஆட்சியானது, தாவீதினுடைய அந்த சிங்காசனத்தினுடைய ஆட்சியானது 1000 ஆண்டு வரையிலும் அது நிலைத்திருக்கும் என்கிற ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிலே ஒரு உடன்படிக்கை கர்த்தர் சிலுவையில் நிறைவேற்றின அந்த ரட்சிப்பின் தொடர்பிலான ஒரு உடன்படிக்கையை நம்ம பார்க்கிறோம். இதை அவர் பழைய ஏற்பாட்டில் எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஏற்கனவே உரைத்து விட்டதை நம்ம பார்க்க முடியும். எரேமியா 31வது அதிகாரம் 31-33 வரையிலும் நம்ம பார்க்கிற போது, இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியான ஒரு உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை. இதனை மத்தேயு எடுத்து எழுதுகிற போது மத்தேயு 26வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் நம்ம பார்க்கிற போது, இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று ஆண்டவர் ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதை எபிரேயர் 8வது அதிகாரம் 8-12 வரை பார்க்கிறோம்.
இவற்றில் 4 அடையாளத்தோடு நமக்கு மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதனோடு கூட அடையாளத்தோடு கூட ஏற்படுத்தி இருக்கிற உடன்படிக்கை என்னென்னா, நோவாவோடு செய்த உடன்படிக்கைக்கு இன்றைக்கு மழை பெய்த பொழுது வானத்தில் மேகத்தில் வானவில் தோன்றுகிற காரியங்களை பார்க்கிறோம். அதே போல் மோசையின் வழியாக செய்த உடன்படிக்கைக்கு அவர்களுக்கு ஓய்வு நாளை ஆண்டவர் ஆசரிக்கும்படியாக சொல்லியிருந்தார். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையில் அங்கே விருத்த சேதனம் அடையாளமாக கொடுக்கப்பட்டது. தாவீதுடன் செய்த உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து அடையாளமாக அங்கே கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார் என்கிற ஒரு அங்கே காரியமானது அடையாளமாக கொடுக்கப்பட்டது. இங்கே நோவாவோட செய்த உடன்படிக்கையில் 7 சிறப்பு அம்சங்கள் காணப்படுகின்றன. என்ன அப்படின்னா, ஆண்டவர் மனிதனின் நிமித்தம், ஏன்னா ஆதாம் பாவம் செய்தபோது இந்த பூமியை சபித்து விட்டார். அந்த பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும்னு சொல்லி, இப்போ மனிதர் நிமித்தம் இனி நான் பூமியை சபிக்க மாட்டேன்னு சொல்லி இங்கே ஆதாமுக்கு ஒரு இங்கே நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக பூமியினுடைய ஒழுங்கானது இங்கே நிலைநிறுத்தப்படுகிறது. அதாவது பூமி உள்ள வரையிலும் விதைப்பு, அறுப்பு, பருவ காலங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி 8வது அதிகாரம் 22 பார்க்கிறோம். அதே போல் ஜலப்பிரளயத்தினால் இனி பூமியை நியாய தீர்க்க மாட்டேன் என்று ஆண்டவர் இங்கே உறுதி அளிக்கிறதை பார்க்கிறோம். அதனை போல் காமுக்கு ஒரு கொடிய சந்ததி உண்டாகும் என்று முன்னறிவிப்பு கிடைத்ததை பார்க்கிறோம். சேமுவுக்கும் கர்த்தருக்கும் ஒரு சிறப்பு உறவு இங்கே வாக்குறுதி செய்யப்படுகிறது. யாபேத்தின் சந்ததிக்கு ஒரு வாக்குறுதி, அதாவது நீ பெருகுவா என்கிற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. ஆகவே இப்படியான 7 சிறப்பு அம்சங்கள் அங்கே நோவாவுக்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான ஒரு உடன்படிக்கை என்ன, புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இன்றைக்கு நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, அவன் நம்மை நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக அது நமக்கு மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த உடன்படிக்கையில் தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் நம்ம அதில் பங்கு பெறுகிறோம். அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நான் பாவியாக இருந்த நான் பரலோக ராஜ்யத்தை சென்றடைகிறதற்கு என்னோடு கூட நீர் பண்ணின அந்த உடன்படிக்கைக்காக நான் உமக்கு நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறேன் என்கிற காரியத்தை நாம் கொண்டாடுகிறோம். இன்றைக்கும் நோவாவோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக மழை பெய்கிற பொழுது மேகத்திலே அந்த வானவில் தோன்றுகிறதையும் நாம் காண்கிறோம். ஆகவே இன்றைக்கு சயின்ஸில் சொல்லலாம், அது விப்ஜிஆர் இப்படிப்பட்ட கலரில் இருக்குது, ஒரு இதாக இருக்குதுன்னு சொல்லலாம். அது தோன்றுகிறதற்கான காரணம் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் என் தேவன் எத்தனை வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருந்து அவர் அதை நிறைவேற்றுகிறார் என்கிறதில் நம்ம உறுதியாக இருக்க முடியும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.